வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். இந்த இடம் இப்போ சுத்தமாக இருக்கா? 1 2 3 4 5 6 நாய்க்குட்டி இருக்கா? இந்த நாய்க்குட்டி வந்து எங்கள் பிளாட்டில் தான் குட்டி போட்டிருக்கு. அதாவது படிக்கடியில் கொஞ்சம் ரொம்ப குனிஞ்சு தான் போகணும். என்னடா வகுத்தில் குண்டாக ஒரு நாய் திரிஞ்சிச்சே, எங்கே காணோம், வகுரெல்லாம் வெட்டி போயிருக்கே அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து குட்டி போட்டிருக்கு. இந்த இடம் இப்படி இருக்குது. இதை நம்ம க்ளீன் பண்ணலான்னு ஆசையாக இருந்தாலும் உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது. நான் புலம்பிக்கிட்டே வந்தேன். எப்படி புலம்புனேன்னா, அச்சோ இந்த மாதிரி இருக்கே, கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லா இருக்குமே, குட்டி போட்டிருக்கு, கொஞ்சம் பெருசானா அது பாட்டில் வெளியில் போயிடும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அங்கங்கே சாப்பாடு வைப்பாங்க, நானும் வைப்பேன், பிஸ்கட் வாங்கி போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். இப்படி இருக்கே, இதை க்ளீன் பண்ணணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு மனசு விட்டு புலம்பிட்டு வந்தேன். இந்த புலம்புனதை 2 நல்ல மனசுக்கு கேட்டிருக்குப்பா. அந்த நல்ல மனசு யாருன்னு காட்டுறேன். இந்த சின்ன வயசில் இவ்வளவு நல்ல குணம் அந்த சிவபெருமான் கொடுத்த குணம்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு பொருளை காய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னா, இந்த வீட்டு முன்னாடி பால்கனி மாதிரி இருக்குது, அதில் இடையில சந்து இருக்குது, ஒரு 2-3 அடி சந்து. நான் வச்சுட்டு விட்டேன்னா ஒரு வேளை கீழே விழுந்தாலும் விழுந்துடும். தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சுட்டா போய் எடுக்க முடியாது. கை எட்டுற அளவுக்கு வச்சு காற்றடிச்சு கீழே விழுந்துட்டாலும் அந்த பொருள் வேஸ்ட்டாக போயிடும். சின்ன பிள்ளைகளை விட்டு எடுக்கலாம், அவங்க தவறி விழுந்துட்டா கஷ்டம் தானே. அதனால் நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, அந்த பொருள் வைக்கிற பேசன் மேலே ஒரு சின்ன துணி, வெள்ளை துணியை வச்சு அதை ஒரு எலாஸ்டிக்கு போட்டு கட்டிட்டேன். அந்த எலாஸ்டிக்கில் என் புடவையில் கிழிச்ச பார்டர் இருந்துச்சு, அது கொஞ்சம் நல்லா கனமாக இருந்துச்சு. அதை அந்த எலாஸ்டிக்கில் கட்டிட்டேன். கட்டி அந்த பால்கனியில் கம்பி இருக்குல்ல, கைப்பிடி, அதில் கட்டிட்டு காய வச்சேன். அப்படி வச்சதுனால முன்னாடி வச்சா விழுந்துருங்கிற பயமும் இல்லை, பின்னாடி வச்சிட்டாலும் அந்த கயிறு வழியாக அப்படியே இழுத்து நம்ம பத்திரமா எடுத்துக்கலாம். இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த 2 நல்ல மனம் உள்ள அந்த சின்ன வயசில் எவ்வளோ பெரிய அறிவு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து நம்ம பிளாட்டுக்கு எதிரில் தான் இருக்காங்க, படிக்கிறாங்க. இவங்க சொன்னதை நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இவ்வளவு சின்ன வயசில் எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்கள். இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றவங்க ரொம்ப பாக்கியசாலின்னு தான் சொல்லணும். அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்காக எடுத்த? நாய்க்குட்டி எதனா ஆயிரும், நாய்க்குட்டிக்கு பாதுகாப்பு கொடுக்க அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்தியா? செல்லக்குட்டி ஓகேடா. ஆனால் வெயில் இது பண்ணாத, ஓரமாக போட்டு அப்படியே வச்சிரு. ஓகேடா ஓகேடா. அது பேர் சொல்லு. என் பேர் வந்தனா. என்ன படிக்கிற? 5th-லேருந்து 6வது போகிறேன். சரி. இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம். ஓகே. தமிழ் பிடிக்குமா இங்கிலீஷ் பிடிக்குமா? இங்கிலீஷ். தமிழ் பிடிக்கணும், தமிழுக்கு தான் முதலிடம், அப்புறம் இங்கிலீஷ். ஓகேவா? ஓகே. உனக்குடா, நீ என்ன படிக்கிற? நானா 4th-லேருந்து 5th போகிறேன். இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியம். ஓகே. இங்கிலீஷ் மீடியம் படி, எல்லா மொழியும் கற்றுக்கோங்க, ஆனால் தமிழ் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. சரியா? ஓகே செல்லாம். இப்போ நீங்கள் 2 பேர் இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை பார்த்தீங்கல்ல இல்லையா? உங்களுக்கு என்ன தோணுச்சு? நாங்கள் நாய்க்குட்டியை நாங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதனால சொல்லிட்டு தான் நாங்கள் அதை க்ளீன் பண்ணோம். அதுக்கு பிஸ்கெட்லாம் வாங்கி போட்டிங்களா? யாராவது சொன்னாங்களா இப்படி பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு? இல்லை இல்லை, நாங்களே தான் பண்ணோம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நாய்க்குட்டி பத்திரமா இருக்கணும். கண்ணு திறக்கல இல்லைன்னா 15 நாளைக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க. 15 நாள் கழிச்சு தான் கண்ணு திறக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? நீங்கள் 2 பேரும் நல்ல வேலை செஞ்சுருக்கீங்க இல்லையா? அதனால் உங்களை நான் பாராட்டுறேன். சரியா? உதவி செஞ்சோம்னா நம்மளுக்கு கடவுள் துணை இருப்பார். சரியா? ரொம்ப சந்தோஷம். நான் அதுக்கப்புறம் நீங்கள் நான் முதல்ல வீடியோ எடுத்தேன் நாய்க்குட்டி போட்டப்ப. இப்போ அந்த இடம் சுத்தமானதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை. அதை எடுத்ததுக்கப்புறம் நான் யூடியூப்பில் போட்டு விட்டுறேன். சரியா செல்லக்குட்டி? பார்த்து பத்திரமா விளையாடுங்க. ஓகேடா. இப்போ நான் என்ன காய வச்சேன் அப்படின்னா, முட்டி வலி வராமல் இருக்கிறதுக்கும், உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்கும் இந்த முடக்கத்தான் கீரை ரொம்ப நல்லது. இதை வந்து அப்பப்போ கிடைக்க மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் நிறையா வாங்கிட்டேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் காய வச்சேன். அப்புறம் பொறுப்பு கொடுக்கல, திருப்பியும் மறுநாள் காய வச்சேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சிட்டோம்னா தோசை சுடும்போது மாவில் போட்டுக்கலாம்.
அதே மாதிரி சாப்பாட்டுலேயும் கொஞ்சம் போட்டு சரி சாப்பிட்லாம். கூட நெய்யோ நல்ல நெய்யோ கலந்துக்கலாம். இப்போ இந்த அம்மா தான் இந்த 4-5-6 குட்டி போட்டு வச்சுருக்கிறது. இந்த அம்மா கூட பிறந்தவர் தான் வெறி பிடிச்சி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாய் வண்டியில் பிடிச்சி கொடுத்தோம். ஏன்னா நம்ம எப்படி தான் நேசித்தாலும் அவங்கனால மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நம்ம எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்து தான் ஆகணும். நாய் வண்டியில் பிடிச்சி கொடுத்துட்டோம். பாவமாக தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேரை கடிச்சிருச்சு. இதே பிளாட்டில் 2 பேரை கடிச்சிருச்சு. இந்த அம்மா இப்போது 6 பிள்ளைய பெற்றுட்ருக்காங்க. அந்த அம்மா கூட பிறந்தவர் தான் இந்த கருப்பாக இருக்கிறவர், என்னை மாதிரி இருக்கார்ல கருப்பா. இந்த முன்னாடி உட்காந்துருக்கு பாருங்கள் சுரண்டிக்கிட்டு, அவங்க முன்னாடி ஒருத்தவங்க மூக்கு மட்டும் கருப்பா. அந்த நாயை உண்மையில் நான் ரொம்ப பாராட்டுவேன். ஒரு நாள் அவங்க பிள்ளைங்க தான் இவங்கெல்லாம். ஒரு நாள் நான் நைட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு 2 மணிக்கு பக்கத்து தெருவில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து வரும்போது ஒரு 4-5 நாய், வேறு தெரு நாய் என்னை அப்படியே சுற்றி வளைச்சிருச்சு. பயமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அவர் வீட்டை திறந்துட்டு கீழே வந்து கேட்டு வரைக்கும் வரணும்னா 1 நிமிஷம் ஆயிரும். எப்படி சுற்றிக்கிட்டு வரணும். அப்போ என்னடா செய்கிறது அப்படின்னு பைரவான்னு சாமியை கும்பிட்டுட்டு இருந்தா இந்த நாய் அந்த மூக்கு கருப்பாக இருக்கு பாருங்க, அந்த அருவி குட்டி என்ன பண்ணுச்சு, ஓடி வந்து அந்த நாயெல்லாம் அப்படி ஒரு ரவுண்ட் அடித்து விரட்டி விட்டுட்டு என் கூடயே வந்து வீட்டுக்குள்ளே போக வரைக்கும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நான் மாடி ஏறிட்டு இப்படி டாட்டா சொன்ன உடனே அப்படியே கம்முன்னு போச்சு. அன்னையிலேருந்து இந்த நாயை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா நாயும் பிடிக்கும், இருந்தாலும் இந்த நாயை ஸ்பெஷலாக பிடிக்கும். நாய் அப்படின்னாவே பைரவர் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் வணங்குவோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.